என்னடி என்ன மோனிஷா, எதுக்கு இப்போ அழுகுற? நீ என்ன ஆச்சே? உன் மாமியார் ஏதாச்சும் சொல்லிச்சா என்ன? அத்தை அத்தை இங்கே கொஞ்சம் வாங்க அத்தை. இங்கே பாருங்க, உங்கள் பேத்தி அழுதுட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு கொஞ்சம் வந்து கேளுங்க. என்ன மோனி, என்னடி என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு சொன்னால் தானே எனக்கு தெரியும். நீ பாட்டுக்கு இப்படி அழுதுட்டு இருந்தா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. இந்த நீ இப்படி வா, நான் போய் பேசுகிறேன். என்னம்மா என்ன ஆச்சு? உன் மாமியார் ஏதாச்சும் சொல்லிச்சா? ம், ஆமாம் பாட்டி. அவங்க சொன்னது கூட எனக்கு பெருசாக தெரியல. என்னையும் தமிழையும் பிரிச்சுடுவாங்களா? அட பைத்தியமே, அதுக்கா எப்படி அழுகுற? உன்னை பிரிஞ்சு போகிறதா இருந்தா அந்த பையன் எப்பயோ உன்னை பிரிஞ்சிருக்குவான். உன்னை கட்டியிருக்க கூட மாட்டான். அவன் உன்னை ரொம்ப விரும்புகிறாமா, நீ அவனை சந்தேகப்படாத. அதில் பாட்டி, எனக்கு வேறு டாக்டர் குழந்தை பிறக்கிறது டவுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அத்தை பொண்ணு வேறு ரொம்ப அழகாக இருக்கா. இதெல்லாம் யோசனை பண்ணாதான் பயமாக இருக்குது. அப்போனா உனக்கு உன் புருஷன் மேலே நம்பிக்கை இல்லை அதுதானே? அப்படி இல்லை. நீ ஏண்டி இல்லாததெல்லாம் யோசிக்கிற? இல்லைம்மா, எனக்கே என்ன நினச்சா கான்ஃபிடெண்ட்டாக இல்லை. ஏண்டி நீ இப்படியெல்லாம் பேசுகிற? பின்ன என்னம்மா, டாக்டரும் எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்களே. மோனிஷா, என்ன பேசுகிற நீ? உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க வெறும் டாக்டர், ஒரு மனுஷர், அவ்வளோதான். அவங்க என்ன கடவுளா? நீ நல்லதே நினை, நல்லதே நடக்கும். அவள் தான் சின்ன பொண்ணு, தெரியாமல் உடஞ்சி போகிறான். நீ ஏன் உடஞ்சி போகிற? நீ தானே ராஜி அவளுக்கு தைரியத்தை கொடுக்கணும். என்னமோ போங்கத்த. இங்கே பாரு, உனக்கு குழந்தை வேணும்னா முதல்ல நீ மனசையும் உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு வந்து சாப்பிடுவா. மனோ, மனோ தங்கச்சி, யாரும் இல்லையா வீட்டில்? யாரு? இதோ ஒரு நிமிஷம் வரேன். நீங்களா? நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? தங்கச்சி, அது கொஞ்சம் பேசணுமா, அதனால தான் வந்தேன். என்னை தப்பாக நினச்சிக்காத. இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணு பண்ண வேலைக்கு உங்கள் யாரோட முகத்துலையுமே முழிக்கக்கூடாதுன்னு இருக்கேன் நான். எனக்கு புரியுதுமா தங்கச்சி, நான் அதுக்கான மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். மன்னிப்பா? யாருக்கு வேணும் உங்கள் மன்னிப்பு? தங்கச்சி, எனக்கு உன் நிலைமை புரியுதுமா. போதுங்க, போதும். நீங்கள் இப்படி பேசி பேசி எங்களை முட்டாளாக்குனது போதும். ஐயோ தங்கச்சி, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. எது தங்கச்சியா? இதே உங்கள் சொந்த தங்கச்சியாக இருந்தா உங்கள் பொண்ணு இப்படி தான் பண்ணுவாளா? இல்லம்மா தங்கச்சி, அவ இப்படியெல்லாம் பேசுவான்னு எனக்கு தெரியாதுமா. அவ சார்பா என்னை மன்னிச்சிடுமா. நீங்கள் பேச்சுக்க சொன்னாலும் நான் உங்களை என் சொந்த அண்ணா தான் நினச்சேன். ஆனால் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களுக்கு பிடிக்கலனா விட்டுற வேண்டியது தானே. நாங்கள் என்ன உங்ககிட்ட இருக்கிற காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்ககிட்ட சம்மந்தம் வச்சுக்கிட்டோம்? என் பையனுக்கு பிடிச்ச ஒரே காரணத்துக்காக தானே. நீங்கள் வேணால் மாற்றி மாற்றி பேசலாம், ஏன்னா நீங்கள் பணக்காரங்க இல்லை. நாங்கள் ஒன்றும் இல்லாதவங்கன்றதால எங்களையும் உங்களை மாதிரி நினச்சிடாதீங்க. நல்ல வேலை, கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்கள் பொண்ணை பற்றி தெரிஞ்சிச்சு. இதே கல்யாணம் ஆயிருந்தா என் பையனோட வாழ்க்கை என்னத்துக்காகிறது? பழி வாங்க ஒருத்தர் இப்படியா பண்ணுவாங்க? தங்கச்சி, என்னை மன்னிச்சிடுமா. அதுவும் சரிதான். நீங்கள் மன்னிப்பு கேட்டு என்ன ஆக போகிறது? தப்புன்னு உங்கள் மேலே இல்லையே. உங்கள் மேலே கோவப்பட்டு நான் என்ன செய்ய? ஏதோ இதோட நினைச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். இங்கே பாருங்கண்ணே, இனிமேல் நீங்களும் என்னை பார்க்க வேண்டாம், நானும் உங்களை பார்க்க வேண்டாம். கிளம்புங்க. தங்கச்சி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணுமா. மாப்பிள்ளை இல்லையா? அதான் வரவே இல்லைன்னு ஆயிப்போச்சு. இப்போ என்ன மாப்பிள்ளைன்னு? எனக்காக ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே. அண்ணா, எனக்கு கொலகாரியா மாத்திடாதீங்க. உங்க பொண்ணு அப்படி பேசியிருக்கா, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீங்க இன்னொரு சான்ஸ் கேட்க வந்தீங்க? இதே மாதிரி உங்களுக்கு நடந்தா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? தப்புதாம்மா, என்ன பண்றது, பொண்ணை பெத்து வச்சிருக்கனே, எல்லா இடத்துலயும் தாழ்ந்து தானே போக வேண்டியதா இருக்கு. என்னை மன்னிச்சிடுங்க அண்ணா. இத்தோட இந்த சம்பந்தம் பேசுற விஷயத்தையே நிறுத்திடலாம். என் பையனுக்கு நான் தரகர்கிட்ட பொண்ணு பார்க்க சொல்லிட்டேன். கொஞ்சம் மனசு இறங்க கூடாதாமா? இல்லைண்ணே, என்னை மன்னிச்சிடுங்க. அந்த மாதிரி ஒரு மருமக என் குடும்பத்திற்கு வேண்டாம். ஒரு முறை யோசிச்சு பாருமா. அண்ணா, திருந்துறதா இருந்தா ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். நான் திருந்தவே மாட்டேன், வாழ்க்கை பூரா இப்படி தான் இருக்குவேன்றவங்களுக்கு என்ன சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இன்னொரு வாய்ப்பு கொடுத்து என் பையனோட வாழ்க்கையை கெடுக்கவா? இல்லைண்ணே, முடியவே முடியாது. மன்னிச்சிடுங்க. இனி என் பையன் கிட்ட கூட நீங்கள் பேசாதீங்க. அவன் ரொம்ப நொந்து போயிருக்கான். இத்தனை வருஷமாக காதலிச்ச பொண்ணை இப்படி முதுகில் குத்துனா
யார் தாங்குவா? நீங்க போயிட்டு வரலாம். அத்தை, நல்லா தேய்ச்சி விடுங்க. பாட்டி ரொம்பலாம் தேய்ச்சிடாதீங்க. இல்லப்பா, கொஞ்சம் தான் தேய்ச்சி விடுறேன். 2 பேரும் அழகா இருக்கீங்க, நல்லா இருக்கணும். பைரவி, அப்புறமா 2 பேருக்கும் திருஷ்டி சுத்தி போட்டுருமா? சரிங்க அத்தை. சரி, அப்படியே ஒருத்தரை வரிசையை வச்சுன்னு வந்துருங்க. போங்கம்மா, நீங்களும் வைங்க. வாமா பைரவி, வந்து நீயும் வை. என்ன எல்லாம் உங்க பேரனுக்கே வச்சுன்னு இருக்கீங்க, என் மருமகளுக்கு வைக்கணும்னு தோணலையா? 2 பேருக்குமே வைக்கிறேன்டி. கிருத்திகா, என்னம்மா அங்க அத்தைக்கு வழி விடாம நின்னு இருக்க? வழி விடு. அந்த பக்கம் திரும்படி, அம்மா வந்திருக்காங்கல்ல. எனக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. நீயே பார்த்துட்டு இருக்க. இது என்ன நல்ல கதையா இருக்கு? நான் கட்டிக்கு போறவரை பாக்குறேன், தப்பா? எங்க பார்க்கணுமோ அங்க பார்க்க மாட்டேன். இங்க பார்த்து என்ன பிரயோஜனம்? வாங்க, நீ வந்து நீங்களும் வச்சு விடுங்க. எப்படியோ அப்படி இப்படி நடிச்சு பிடிச்சி எங்க அண்ணனுக்கு மருமகளா ஆயிட்டேன். ரொம்ப சந்தோஷம். நல்லா இருமா. என்னடி வெளியே யாரையுமே காணோம்? இப்ப யாரு கூப்பிடுறது? நம்ம கண்டிப்பா அந்த அக்கா உன்னை கூப்பிட்டாங்க தானே? ஆமாடி, அந்த அக்கா ஃபோன் பண்ணி காலையில சொன்னாங்க இன்னைக்கு அந்த அக்காவுக்கு நலுங்க, என்னை கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன் உன்னையும் கூப்பிட்டுன்னு வரேன்னு. சரி வாங்கன்னு தான் சொன்னாங்க. சரி, அந்த அக்கா பேரு ஸ்ரீ தானே? அந்த அக்கா பேரை சொல்லி கூப்பிடு. சரி அக்கா. ஸ்ரீ அக்கா. யார்மா? யார் நீங்க? யார் வேணும்? ஆண்டி, அது வந்து ஸ்ரீ அக்கா. ஆமாம், ஸ்ரீ பாப்பா என்னோட மருமக தான். என்ன விஷயம்? இல்லை, இன்னைக்கு அவங்களுக்கு நலுங்கு ஃபங்க்ஷன்னு எங்களை இன்வைட் பண்ணாங்க. அவங்க காலேஜில் தான் நாங்கள் படிக்கிறோம். ஓ அப்படியா? அப்பனா ராக்கிக்கும் அவங்கள தெரிஞ்சிருக்கும் தானே? ஆமாம் ஆண்டி, அவருக்கும் எங்களை தெரியும். சரிம்மா, ஸ்ரீ பாப்பா உள்ளே இருக்கா நலுங்குல. நீங்கள் வாங்க உள்ள, ராக்கியை கூப்பிடுறேன் நான். ராக்கி, ராக்கி இங்கே வாட கொஞ்சம். உங்கள் பேர் என்னம்மா? ஆண்டி, என் பேர் ஹாசினி ஆண்டி. நான் கனி. சரிம்மா, ஸ்ரீதா உங்களை கூப்பிட்டாளா? ஆமாம் ஆண்டி. நலுங்கு ஃபங்க்ஷன் ஆயிடுச்சா ஆண்டி? இல்லைம்மா, உள்ள நலுங்கு வச்சிட்டு இருக்காங்க, நீங்களும் போய் வைங்க. என்னம்மா, எதுக்கு கூப்பிட்டீங்க? காலேஜில் படிக்கிற பசங்க ஸ்ரீ இன்வைட் பண்ணியிருந்தாலாம். உள்ள கூப்பிட்டுன்னு வா, உனக்கு தெரிஞ்ச பசங்க தானே. நான் கூப்பிட்டுன்னு வரேன், உள்ள போங்கம்மா. என்ன சீனியர், நாங்கள் யாருன்னு ஞாபகம் இருக்கா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. பச்சைக்கிளி, நீ எதுக்கு இங்கெல்லாம் வர? ஏன் சீனியர், நாங்கள் உங்கள் ஸ்டேட்டஸ் அளவுக்கு இல்லைன்றதால ஏன் வரேன்னு கேட்குறீங்களா? ஐயோ அப்படி இல்லைம்மா, எதுக்கு சும்மா அனாவசியமான பிரச்சனை, அதான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாது. நீங்கள் ஒன்றும் எங்களை இன்வைட் பண்ணல, எங்களை அக்கா தான் இன்வைட் பண்ணது. அதனால தான் நாங்கள் வந்தோம். இன்ஃபேக்ட் நீங்கள் இன்வைட் பண்ணியிருந்தா கூட நாங்கள் வந்திருக்க மாட்டோம். என்ன பச்சைக்கிளி, ஒன்றுமே பேச மாட்டேன்ற? உன் ஃப்ரெண்டு தான் பேசுது. இப்போ நாங்கள் ஒன்றும் உங்கள் ஃப்ரெண்டாவோ இல்லை நீங்கள் இன்வைட் பண்ண கெஸ்டாவோ வரல, அதனால அவள் பேச மாட்டா. மாமா யார்? ஓ இவங்களா? என்ன கிருத்திகா, நீ ஏன் இங்கே வந்த இப்போ? இல்லை, அத்தையை கேட்டதுக்கு யாரோ நம்ம காலேஜ்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துன்னு போகலான்னு வந்தேன். பார்த்தா இவங்களா? ஹாய், வாங்க உள்ள வாங்க. மாமா இன்வைட் பண்ணாரா அவங்கள? இல்லை, ஸ்ரீ அக்கா. ஓ அப்படியா, சரி சரி, உள்ளே வாங்க. மாமா வா மாமா, உள்ளே போகலாம், நம்மளும் நலுங்கு வைக்கலாமா? நான் வரேன், நீ உள்ள போ கிருத்தி. ஐயோ வா மாமா, டைம் எல்லாம் ஆயிடுதான், சீக்கிரமா வந்து வைக்கலாம், வா. சரி நடு வர. நீ வந்தாதான் நான் போவேன். அம்மா தாயே, உன்னை ஜெயிக்க முடியுமா? சரி நடு. நீ சொன்னப்ப கூட நான் நம்பல. இந்த சீனியர் உன்னை சின்சியரா தான் லவ் பண்றான்னு நினைச்சேன். ஆனா ஹாசினி, நல்லா யோசனை பண்ணிக்கோ. இவனை நீ உண்மையாவே லவ் பண்ணா இத்தோட நிறுத்திக்கோ. ஏண்டி ஏன் அப்படி சொல்ற?
பார்த்தல்ல அந்த கிருத்திகா எப்படி அவன் பின்னாடியே சுத்துறான்னு. அவ உங்களை நிம்மதியா இருக்க விட்டுருவாளா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனுக்கே அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையேடி. அதெல்லாம் இப்போ பேச வேண்டாம். வா சீக்கிரம் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம். நான் வேற எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் வந்திருக்கேன். அவங்களுக்கு தெரிஞ்சிச்சேன்னா இன்னும் என்னென்ன நடக்க போதோ அதை வேற நான் போய் சமாளிக்கணும். ஆமா அதுவும் சரிதான்.